இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இல்லறவையெல்லாம் முதல் குறள். அதாவது 3 பேரை காப்பாற்றணுங்கிறார். யார் 3 பேரை காப்பாற்றணும்? இயல்புடைய மூவர்க்கும். முதல்ல பிரம்மச்சாரியை காப்பாற்றணும். யார் பிரம்மச்சாரி? பௌத்தீக பிரம்மச்சாரி, நைத்திக பிரம்மச்சாரின்னு 2 இருக்கு. பௌத்தீக பிரம்மச்சாரினா கல்வி பயில்வான். ஒரு இல்லாதவன், ரொம்ப கஷ்டப்படுறான், அப்பா அம்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான் படிக்கிறதுக்கு, அவனுக்கு நீ உதவி செய்யணும். வில்லாரம் பண்ண போகிறாயா, திருமணம் செய்ய போகிறாயா, அவனுக்கு முதல்ல உதவி செய்யணும். ரைட்டு, பிரம்மச்சாரி. அடுத்தது துறவி. ஏன் துறவிக்கு உதவி செய்யணும்? துறவி தான் யான் எனது என்ற பற்று இல்லாதவன் ஆச்சு. அதாவது அவன் உயிர் வாழன்னா அவனுக்கு சாப்பாடு வேணும் முதல்ல. அதை ஒரு இல்லறம் நடத்துவான் தான் போட முடியும். அவன் சம்பாதிச்சு சாப்பிட ஆரம்பித்தான்னா துறவுரையில் மெனக்கிட முடியாது. எனவே தான் இன்னைக்கு சித்தர் கோயில் இது திருவண்ணாமலையில் உள்ள துறவிகளுக்கெல்லாம் அன்னதானம் போகிறது. அவன் சாப்பாடை வேலை செஞ்சாதான் சாப்பிடணும்னு ஒரு கண்டிஷன் இருந்தால் அவனால் துறவரத்தை பேண முடியாது. புரியுங்களா? துறவியை காப்பாற்ற. அடுத்து வானப்பிரஸ்தம் தான். அப்பா அம்மாவை காப்பாற்றணும். 3 பேர். அதான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. 6 வழி. அதாவது அப்பா அம்மாவை காப்பாற்றணும் சார், எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு எத்தனையோ அப்பா அம்மாக்கா நடுத்தருவில் நிற்கிறாங்க. பிள்ளைங்க இருந்தோம், ஒரு பிள்ளைங்க இல்லை, 4-5 பிள்ளைங்க இருந்தோம், நடுத்தருவில் நிற்கிற குடும்பத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படின்னு ஒரு நிலைமை? இந்த தாய் தகப்பன் எவ்வளவோ கஷ்டப்படுறான். தனக்கு உணவு இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல உணவு. நல்ல செருப்பு இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல. சட்டை இல்லைன்னா கூட பிள்ளைங்களுக்கு தான் முதல்ல கொடுக்குறான். அவன் பிற்காலத்தில் நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், நிறையா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அப்பா அம்மா உதவி செய்கிறான். ஆனால் எல்லா மகன்களுமே அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறதில்ல. இதை தான் வள்ளுவர் ஆணித்தனமாக சொல்கிறார். அப்பா அம்மாவை காப்பாற்றா 3 பேரையும் முதல்ல காப்பாற்றுற தகுதி இருந்தால் தான் நீ திருமணமே செய்யலாம் அப்படிங்கிறார். அதாவது இல்லறவியல் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் இல்லறவியல். அவங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நல்லா அதை தொடர்ந்து வரிசையாக குரல் சொல்லிக்கிட்டே வருவார். இந்த முதல்ல இந்த 3 பேர் யாராருன்னு தெரிஞ்சுங்க. பிரம்மச்சாரி, துறவி, வானப்பிரஸ்தம். புரியுங்களா? அதே மாதிரி துறவிக்கு ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார். அவரோட திடீர்னு காசு பணம் வந்துட்டு ஏதோ ஒரு வயது அவர் நினைச்சார், எதுக்கு தனியாக இருப்பாரு,